இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் மோடி இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை. தாவேகாவினர் தற்குறி அல்ல, குறிவைத்து தாக்கும் அம்புக்குறி. ராகவா லாரன்ஸ். 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு. தாவேகா அரசுக்கு செந்தில் பாலாஜி கண்டனம். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சமா? சி.வி. சண்முகம் சரமாரி கேள்வி. அதிமுகவில் இருந்து நடிகை கௌதமி விலகல். உலக கோப்பை கால்பந்து லீக் சுற்று போட்டிகளில் நெய்மார் விளையாடுவதில் சந்தேகம். அரசு பள்ளி மாணவர்களின் மீது ஏவப்படும் அடக்குமுறை. நயினார் நாகேந்திரன் கண்டனம். மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு விதிகளில் மாற்றம். கணவன் உயிரோடு இருக்கும்போது மனைவி ஓய்வூதிய உரிமை கோர முடியாது. ராஜஸ்தான் ஐகோர்ட். உலக கோப்பையில் அசத்தல். துருக்கியை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கிய ஆஸ்திரேலியா. 53 ஆண்டுகால கனவு நனவானது. NBA சாம்பியன் பட்டத்தை வென்று நியூயார்க் நிக்ஸ் வரலாறு. அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளராக தமிழரசன் நியமனம். NLC நிலக்கரி சுரங்கத்திற்காக 30 கிராம மக்களின் குலதெய்வ கோவிலை இடிப்பதா? அன்புமணி கண்டனம். மாணவர்களுக்கு விண்வெளி தொழில்நுட்ப போட்டி. இஸ்ரோ அறிவிப்பு. சேலம் பாலியல் வன்கொடுமை. CBCID விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். வீரபாண்டியன் வலியுறுத்தல். கீமோதெரபி மருந்துகள் தட்டுப்பாடு. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் இன்று அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை. ஈரான் தகவல். இந்திய மாலுமிகள் பலி. அமெரிக்காவின் கொடூர அணுகுமுறையை ஒருபோதும் ஏற்க முடியாது. சசி தரூர். 3வது ஒருநாள் போட்டி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டாஸ் வென்ற வங்காளதேசம் பேட்டிங் தேர்வு. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் 2வது வீரர். புதிய மைல்கல்லை எட்டிய சுப்மன் கில். நன்றி, வணக்கம். இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும்.